Hello friends, வணக்கம். Welcome to YES Institute HTML5 course. இந்த வீடியோ வந்து paragraph tag and lorem ipsum dummy text என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து bold tag பத்தி பார்க்கலாம். போன வீடியோல வந்து heading tags பத்தி சொல்லியிருந்தோம். இந்த heading tags இத பத்தி படிச்சிருந்தோம். இப்போ இது வந்து கம்ப்ளீட்லி நம்மளுக்கு இத பத்தி இருக்க போகுது. paragraph எப்படி ஒரு வெப்சைட்ல ஆட் பண்றது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் போறேன். இந்தியன் ஆவரேஜ் இங்கெல்லாம் வந்து இந்த பேராகிராஃப் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா, பேராகிராஃப் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, பி டேக். இந்த டேக் வச்சுதான் பேராகிராஃப்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பிரேக் பண்ணி எழுதுறதுக்கு லைன் டேக் அப்படி சாரி பிரேக் டேக்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேராகிராஃப் டேக் பத்தி பார்க்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப அதே நம்ம பேஜ்ல இப்ப இந்த டேக் பி தான் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இதுல லாரம் கண்டென்ட் போட்டுக்கிறேன். லாரம் இப்சம் அப்படின்னா என்ன, ஒரு டம்மி டெக்ஸ்ட். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த பேராகிராஃப் டேக் பத்தி சொல்லி தரேன். பேராகிராஃப் டேக்ல போய் ஒரு லெட்டர் போட்டா பத்தாது. ஏன்னா பேராகிராஃப்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 4 to 5 லைன்ஸ் இருக்கும்ல, அதை டிஸ்பிளே பண்றதுக்காக உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக ஒரு டம்மி டெக்ஸ்டுக்காக இதை கொடுத்துருக்காங்க, லாரம் இப்சம் பில்டின். இந்த பாருங்க, இது ஒண்ணுமே புரியாது. லாரம் இப்சம் $sit aimet construct என்னது கான்சிக்யூட்டர் அக்விசிக்கிங் எலிட் ஆப், சும்மா ஒரு டம்மி டெக்ஸ்ட் இது லாரம் இப்சம்ன்றது. இது வந்து டியூட்டர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எஜுகேட்டர்ஸ் இந்த மாதிரி கோர்ஸை சொல்லி தரவங்களாம் இந்த HTMLக்கு இது யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு இது மாதிரி எத்தனை நாள் ஆட் பண்ணிக்கலாம் லாரம் இப்சம் ஒரு வெப்சைட்ல. இப்ப நான் இதே என்டர் பண்ணிட்டு இன்னொரு லாரம் டம்மி டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். இதே என்டர் பண்ணிட்டு இன்னொரு டம்மி டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். இதையும் இது பண்ணிட்டு மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப சேவ் பண்ணிட்டு வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணா கொஞ்சம் நீட்டா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்திருக்கா. இதுதான் பேராகிராஃப் டேக். இப்ப வந்து எனக்கு ஒரு லெட்டர் போல்ட் லெட்டரா வேணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த லாரம் இப்சம்ன்ற வேர்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். போல்டுக்கு டேக் பி டேக். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த டேக் செல்ஃப் க்ளோசிங் டேக் கிடையாது. இது வந்து லாரம் இப்சம் மட்டும் நான் இப்ப போல்டு பண்றேன். பாருங்க, இதை மட்டும் போல்டு பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இங்க வந்தேன்னா இது மட்டும் போல்டா இருக்கு கொஞ்சம். ஸோ நம்ம இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த போல்டு பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அதை எடுத்துடுறேன். இந்த டேகே மொத்தமா எடுத்துடுறேன். எடுத்துட்டு இன்னொரு பேராகிராஃப் டேக்ல என்ன போட்டுக்கலாம், த கிரேட் இந்தியன் scientist who invented the Pokhran 2s அப்படின்னு போட்டு இதுல நான் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்ப இந்த அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எனக்கு போல்டு வேணா போல்டு பண்ணலாம், பி டேக் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வேர்டு அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து இந்த பீல போட்டுறணும். ஆக்சுவலி நீங்க வேர்ட்ஸுக்கு நடுவுல இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது வந்து நம்மளுக்கு போல்டா வரும். இந்த இது மட்டும் போல்டா வந்திருக்கா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ட்டு நம்மளுக்கு அந்த இது இங்க வந்துருது. இப்ப பாருங்க, இப்ப கரெக்டா வந்திருக்கா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ன்ற வேர்டு, த கிரேட் இந்தியன் சயின்டிஸ்ட் ஹூ இன்வென்டட் தி போக்ரான் 2 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இதுதான் வந்து போல்டு டேக், விஷயத்த போல்டா காமிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல இட்டாலிக் டேக்ஸ், பிரேக் டேக்ஸ் அண்ட் HR ரூல், ஹரிசாண்டல் டேக்ஸ் இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். நம்ம வீடியோவையும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதுக்கடுத்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய போடுவோம், மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.